இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கடைசி வரைக்கும் நீ இயேசுவை நீ மறுதலித்தால் உனக்கு ப்ரமோஷன் தருவேன்னு சொன்னா கூட சரி, எனக்கு அந்த ப்ரமோஷன் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தங்களை கிறிஸ்தவத்தை விட்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்துக்களாய் மாறுகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ரகசியமா மாறுறாங்க. ஒரு வேலைக்காக இதெல்லாம் எகிப்துக்கு திரும்பி போகிற அனுபவம். இரத்த சாட்சியாய் மறுக்க வேண்டியதாக இருந்தாலும் அவருக்காக இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள்? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நல்ல உயர் பதவியில் இருக்கிறார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லியே உள்ளே போனவர்கள் தான். கர்த்தரை உயர்த்திருக்கிறார். அதிகாரியுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார். மேன்மையான இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சில இடங்களுக்கு நான் போகும்போது அவங்க என்னை பார்க்கிறவர்கள், ஐயா நான் இந்த சீட்டில் இருக்க உங்களுக்கு என்ன உதவி வேணா நான் செய்கிறேன்னு சொல்லுவார்கள். கர்த்தர் நமக்காக அவர்களை அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு பக்கத்தில் சாத்தா என்ன சொல்றான், நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா உனக்கு வேலை கிடைக்காது, நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா உனக்கு பணம் வராது, நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா உனக்கு அப்படி ஆகும் இப்படி ஆகும். இப்படியே ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை எகிப்துக்குள்ளேயே நடத்துகிறான். அவளை பாவத்துக்குள்ளேயே நடத்துகிறான். அவளை மறுபடியும் அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளேயே நடத்தி விடுகிறான். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக நின்ற யாரையும் தேவன் இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. அவர்களை விட்டு ஆண்டவர் விலகினதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இதற்கிடத்த நாம் எல்லாரும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு, எங்கள் வேதனைகளை மாற்றுவதற்கு, எங்கள் உபத்திரவத்தை நீக்குவதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் தேவனாக வைத்திருந்து உமக்கு நாங்கள் ஆராதனை செய்து ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஒரு நிமிடம் மாத்திரம் தலை வணங்கி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அந்த பாலும் தேனுகிறோம் இருக்கிற அனுபவத்திற்கு தான் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அதை நீ செய்வீராக, நீ எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இனிமேல் எகிப்தில் அல்ல ஆண்டவரே நீ வெளியே கொண்டு வந்திருக்கிறீர், நாங்கள் அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் வேதனைகள் எல்லாம் இன்றோடு மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே மையப்படும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவதுக்கு அல்ல, நீர் எங்களை எங்கே கொண்டு வந்தீரோ இந்த சபைக்குள்ளே நீர் கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க இடம் வாங்க நினைச்சா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது லேண்ட் தரேன்னு சொன்னாங்கன்னா